அதாவது யானை தன் தலையில தானே மண்ணள்ளி போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் பார்வை பொறுத்தவரை கமருதீனை வச்சு தன் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன பாரு, நீ எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆமாங்க, நேற்று ராத்திரி கூட பார்த்தோம் அப்படின்னா சாண்ட்ராவை பொறுத்தவரை பார்வதிக்கு அவ்வளவு அட்வைஸ் கொடுக்குறாங்க. கமருதீன் உன்னை வச்சு கேம் ஆடிட்டு இருக்கான். கமருதீனை பொறுத்தவரை காதல் கண்டென்ட் இல்ல அப்படின்னா அவனோட உண்மையான முகம் வெளியே வந்துடும். அதாவது உங்க கூடயா இருக்கட்டும், அரோரா கூடயா இருக்கட்டும், உங்க கூட இருக்கும்போது மட்டும்தான் அமைதியான பையனா கியூட்டான பையனா இருக்கிறான். உங்க ரெண்டு பேர் கூடயும் பேசாம இருக்கும்போது அவனோட ரவுடித்தனம், அவனோட திமிரு எல்லாமே வெளியே வருது. அதை மறைக்கிறதுக்காக தான் காதல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராமாவை போட்டு இருக்கான். இதை நம்பி உன்னோட கேமை இழந்துகிட்டு இருக்க பார்வதி அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா வந்து நேற்று ராத்திரி பார்வதிக்கு அவ்வளவு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல பார்வதியும் சொல்றாங்க, எனக்குமே சில இடங்கள்ல கமருதீன் நடந்துக்கிறத பார்க்கும்போது டவுட்டா தான் இருக்குது. ஒரு இடத்துலயும் அவன் எனக்காக நிக்க மாட்டேங்கான் அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்றாங்க. சாண்ட்ரா திரும்பவும் அதே தான் சொல்றாங்க, ஏமா உன்னை போறதோட முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கேம் ஆடிட்டு இருக்க. ஆனா கமருதீனா இருக்கட்டும், அரோராவா இருக்கட்டும், உன்னோட டைம் லைட்ல தான் அவங்க கேம் ஆடிட்டு இருக்காங்க. நீ இந்த ரெண்டு பேரையுமே அவாய்ட் பண்ணிட்ட அப்படின்னா அவங்களுக்கு விளையாடுறதுக்கு வேற கேமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா அவ்வளவு தெளிவா சொல்றாங்க. ஆமா தானங்க, பார்வதிக்கு எதிராக அரோரா பேசல அப்படின்னா அரோராவுக்கு கேமே இல்லையே. அரோரா பார்வதி கிட்ட பேசுறதுக்கு என்ன காரணமா இருந்துச்சு? கமருதீன் மேல இருந்த பொசசிவ் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அந்த வகையில சாண்ட்ரா சொல்ற விஷயங்கள் எல்லாமே 100% உண்மைதான். இருந்தாலும் பார்வதியை போல அந்த இடத்துல ஆமா ஆமானே ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு இப்ப காலையில பார்த்தோம் அப்படின்னா பேபி பேபி அப்படிங்கிற மாதிரி கமருதீன் பின்னாடி தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. கமருதீன் கேள்வி கேட்கறாங்க, உண்மையாவே காதல் பண்றியா, வெளியே போனதுக்கு அப்புறமா மாறிடுவியா அப்படிங்கிற மேல கேட்கறாங்க. அதெல்லாம் நான் எப்படிமா சொல்ல முடியும், இது முடிஞ்சு வெளியே போனாதான் யார் எப்படி அப்படிங்கறதே எனக்கு தெரியும் அப்படிங்கறத கமருதீன் டைரக்டாவே சொல்லிடுறாரு. அதுவும் இந்த முட்டா பீஸுக்கு புரிய மாட்டேங்குது. அந்த இடத்துல பாரு வந்து நான் உண்மையாவே உன்னை காதல் பண்றேன்டா, எங்க அப்பா வீட்டு சைடு 8 பேரு, எங்க அம்மா வீட்டு சைடு 12 பேரு, இவ்வளவு பேரும் ஷோவை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் என்னோட ஃபீலிங்ஸை நான் அடக்காம உண்மையா தான் இருந்துகிட்டு இருக்கேன். உங்ககிட்ட எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், கேமுக்காக நான் அப்படி பண்ணவே இல்லை, நீ என்ன புரிஞ்சுக்க பேபி அப்படிங்கலாம் சொல்றாங்க. இருந்தாலும் கமருதீன் கிட்ட எதுக்காக என்ன விட்டு கொடுத்து பேசுற, அரோரா கிட்ட திரும்ப எதுக்காக போய் பேசுற அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. அந்த இடத்துல கமருதீன் வந்து, இது ஒரு கேம்மா, கேம்ல நீ சொல்ற மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது, எனக்கு உன் மேல இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் உண்மைதான், அதே நேரத்துல நான் கேம் ஆட வந்திருக்கேன், என்னோட கேமுக்கு இடையில நீ வராத அப்படிங்கிற மாதிரி கமருதீன் ரொம்பவே உத்தமரா பேசிட்டு இருக்காரு. அடப்பாவி, நீ உண்மையா காதல் பண்றியாடா? அரோரா கிட்ட என்னடா சொல்லிக்கிட்டு இருந்த? முதல் வாரத்திலேயே சொல்லிட்ட, உனக்காக தான் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன், அரோரா என்னோட செல்ல குட்டி, அவ தனியா கஷ்டப்பட கூடாது, அவ வருத்தப்பட கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நான் இந்த சீசன்ல உள்ள வந்தேன் அப்படிங்கறதே இதே கமருதீன் தான் சொன்னா. ஏன் போன வாரம் நடந்த வழக்கறிஞர் டாஸ்க்ல கூட நீ தோத்துற கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பார்வதியோட வக்கீலா இருந்தாலுமே உனக்கு சப்போர்ட்டா பேசின அப்படிங்கிறது எல்லாத்தையும் இதே கமருதீன் தான் சொன்னது. அப்படி இருக்கும்போது பாரு தான் எனக்கு முக்கியம், பாரு மேல இருக்கிற ஃபீலிங்ஸ் உண்மையானது அப்படிங்கிற மாதிரி கமரு உருட்டுறதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, இப்பெல்லாம் ஏமாத்துறது தான் திறமை ஆயிப்போச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவனும் இருக்க தான் செய்வான். பார்வை மாதிரி பல பெண்கள் வந்து இப்படிப்பட்ட பொறியியல் நம்பி ஏமாந்துட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் பாரு வந்து அவங்க தலையில அவங்களே மண்ணள்ளி போட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. கமருதீன் கூட சேர்ந்து எப்போ சுத்த தொடங்கினாங்களோ அப்போ இருந்தே பழைய பார்வோட ஃபயரை பார்க்கவே முடியல. என்னதான் இருந்தாலும் இந்த கமருதீன் அப்படிங்கிற காதல் வலையில இருந்து பாரு மீண்டு வருவாங்களா, இல்லனா அப்படியே எவிட்டாய் வெளியே போறாங்களா அப்படிங்கலாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும். என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோடோட 2வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 2வது ப்ரோமோ பொறுத்தளவுலையும் சாண்ட்ராவை பத்தி வினோத் பேசுறதான் காட்டியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு காலையில பார்த்தோம் அப்படின்னா சாண்ட்ராவை பொறுத்தளவு விக்ரம் கிட்டையா இருக்கட்டும், வினோத் கிட்டையா இருக்கட்டும், அமித் கிட்டையா இருக்கட்டும், திவ்யாவுக்கும் அவங்களுக்கும் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்லியிருந்தாங்க. உண்மையாவே சாண்ட்ரா பேசுறதுலயும் பல நியாயங்கள் இருக்குது. அதெல்லாம் முழுமையா இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. திவ்யாவை பொறுத்தவரை ஒரு சகுனி வேலையை தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்த்துட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா பிரஜின் சாண்ட்ரா இவங்க கூட சேர்ந்து விளையாடுற வரைக்கும் அன்பு கேங்ல இருக்கிற யாரையுமே எனக்கு பிடிக்காது, கனி கேவலமானவன், சபரி கேவலமானவன், எஃப்ஜே பொறுக்கி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்த திவ்யாவை பொறுத்தளவுல பிரஜின் எவிக்டாய் வெளியே போறாரு. அன்னைக்கு ராத்திரியே உட்கார்ந்து அன்பு கேங்ல சேர்ந்துட்டாங்க. என்ன திவ்யா கேமுக்காக தான் இதெல்லாமே பண்ணியா அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா யோசிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆமா தானங்க, எஃப்ஜே பொறுக்கிய பொறுத்தவரை என்கிட்டயே காதல் கண்டென்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்ன திவ்யா தான் இப்போ எஃப்ஜே கையை பிடிச்சிக்கிட்டே சுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சாண்ட்ரா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க, புரணி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா மட்டும் திட்டிட்டு இருக்காங்க. லே திவ்யா என்னடா பண்ணிட்டா, இதுவரையா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ணலையடா, அவ பண்றது எதுவுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல வினோத் வந்து சாண்ட்ராவை போட்டு பொளக்குறாரு. அதாவது விக்ரம் சாண்ட்ரா தான் சாண்ட்ரா மேல தப்பு இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அப்பனா திவ்யாவை நேரடியாக கூப்பிட்டு நேருக்கு நேரா பேச வேண்டியது தானே. இப்படி பின்னாடியே பேசிட்டு இருக்கும்போது பாக்குற மக்கள் என்ன நினைப்பாங்க, என்னமோ சாண்ட்ரா மேலதான் தப்பு இருக்குது, அதனாலதான் திவ்யா கிட்ட நேரடியா
பேச மாட்டாங்க அப்படின்னு தானே அவங்க நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வினோத் சொல்றாரு. அதுதான் சார் உண்மை, அப்படிதான் போயிட்டு இருக்குது. என்னமோ திவ்யா வந்து தியாகி மாதிரியும் சாண்ட்ரா வந்து துரோகி மாதிரியும் பெரிய இமேஜ திவ்யாவோட பிஆர் டீம் வந்து வேற லெவல்ல ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வினோத் இன்னொன்னு சொல்றாரு, எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டு ஒரு மூலையில போய் உட்கார்ந்துட்டா போட்டியாளர்கள் எல்லாருமே இவங்களுக்கு சப்போர்ட் போய் நிக்க முடியுமா? அதெல்லாம் எப்படி சார் முடியும்? நான் வந்து சாண்ட்ரா கிட்ட நேரடியாவே சொல்லிட்டேன், இது கேம்ல அவங்க உங்களுக்குன்னு ஒரு கேம் பிளே இருக்கும், இதுக்கெல்லாம் நீங்க தனியா வந்து உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய அட்வைஸ் எல்லாம் அவங்க கிட்ட கொடுத்தேன். இருந்தாலும் அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து கொஞ்சம் திமிரா ஒரு ஆட்டிடியூட் எல்லாம் காட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி வினோத் வந்து சாண்ட்ராவை பத்தி விக்ரம்கிட்ட பேசியிருக்காரு. இதை தான் இந்த ரெண்டாவது ப்ரோமோல காட்டியிருக்காங்க. வினோத் சொல்றது 100க்கு 100 உண்மை அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா திவ்யாவோட பிஆர் கும்பலுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய துருப்பு சீட்டு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சாண்ட்ரா தான். அதாவது திவ்யா ரொம்பவே நல்லவங்க, திவ்யாவை டார்கெட் பண்றாங்க சாண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி திவ்யாவுக்கு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சாண்ட்ரா இதுல இருந்து, அதாவது இருந்து வெளியே வந்து திவ்யாவு கிட்ட நேருக்கு நேரா பேசினாங்க அப்படின்னா ஆட்டம் மாறும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை சாண்ட்ராவோட கேம் பிளே பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரியே சாண்ட்ரா திவ்யா இந்த ரெண்டு பேர்ல உங்களோட ஆதரவு யாருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.